இந்த ஆண்டில் முதல் முறையாக உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். எனவே அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் தை திருநாள் வாழ்த்துக்கள். இன்று முக்கியமாக ஒரு சில கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆண்டு. எனவே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுவதற்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முனைப்பு காட்டி வருவார்கள். அதனுடைய அடிப்படையில் புதிய தமிழகம் கட்சியும் கடந்த 2 வருடங்களாக தொடர்ந்து ஆயிரக்கணக்கான கிராமங்களிலே கொடியேற்றியும் கடந்த 7ஆம் தேதி அன்று மதுரையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டை சிறப்பாகவும் நடத்தினோம். அந்த மாநாட்டிலேயே நாங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை விரைவிலே அறிவிப்போம். குறிப்பாக புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில உயர்மட்ட குழு ஒரு 80 பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் அவனுடைய கருத்துக்களை கேட்டும் அதேபோல ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துக்களை கேட்டும் அறிவிப்போம் என்றும் நாங்கள் தெரிவித்திருந்தோம். பொதுவாக தமிழ்நாட்டில் முன்கூட்டிய வழக்கத்துக்கு மாறாக இந்த ஆண்டு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இன்னும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தான் தேர்தல் வரவிருக்கிறது. அதற்கு முன்பாகவே எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை துவக்கி நடத்தி வருகிறார்கள். இதில் மிக முக்கியமாக கடந்த 2-3 தினங்களாக தொடர்ந்து சில ஊடகங்களில் எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக பல ஊடகங்களில் நாங்கள் நேற்றைய செய்தியில் நாங்கள் இன்று மதுராந்தகத்தில் நடைபெறுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பது போன்ற செய்திகள் பரவியது. நேற்று உடனடியாக அனைத்து பத்திரிகையாளர்களையும் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. எனவேதான் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து அதற்கான தன்னிலை விளக்கத்தை அளிக்க விரும்புகிறேன். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டிலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் இன்றும் இந்த நிமிடம் வரையிலும் முடிவு செய்யவில்லை. யாருடன் கூட்டணி அல்லது எப்படிப்பட்ட கூட்டணி என்பது குறித்து இன்னும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து வருகிறோம். கூட்டணி என்பது வெறுமனே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. மாறாக அதில் பல்வேறு விதமான அம்சங்கள் அடங்கியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டணிக்கு செல்லுகின்ற பொழுது அந்த கட்சி எத்தனை இடத்திலே போட்டியிடும், எந்தெந்த இடத்திலே போட்டியிடும் போன்ற பல்வேறு விஷயங்கள் மட்டுமல்லாது மிக மிக முக்கியமாக எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலை மிக முக்கியமாக கொள்கை ரீதியாக அணுக முடிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டை மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய மதுவிலக்கு, அனைத்து துறைகளிலும் மிதமின்றி இருக்கக்கூடிய ஊழல், கனிவள கொள்ளை, அதேபோல அரசுகள் வேலை வாய்ப்புகளுக்கு
ரேட் பேசக்கூடிய நிலைமை, அதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை, இது போன்ற முக்கியமான அம்சங்களை மனதிலே வைத்துத்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கை ரீதியான ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வியூகத்தை நாங்கள் தொடர்ந்து சிந்தித்தும் அதுக்கான திட்டங்களை நாங்கள் வகுத்து வருகிறோம். எனவே இந்த நிமிடம் வரையிலும் புதிய தமிழகம் கட்சி அந்த கூட்டணியில் செல்கிறது, இந்த கூட்டணியில் செல்கிறது என்பது வதந்திகளை தவிர அவைகள் எதுவும் அவைகள் புதிய தமிழகம் கட்சியிலிருந்து கொடுக்கப்பட்ட செய்திகள் அல்ல. எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் ஓரிரு நாளில் அது அதிகபட்சம் ஒரு வார காலத்துக்குள்ளாக நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டணியில் அமைப்போம் அல்லது அதில் அங்கு பெறுவோம், அதனுடைய நோக்கம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். வேறு யாரும் உங்களை தொடர்பு கொண்டாங்களா சார் கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு? அதாவதுங்க, கடந்த காலங்களில், அதாவது 96, 98, 99, 2001 இருக்கிற போது அன்றைய திமுகவினுடைய தலைவர் கலைஞர் அல்லது அண்ணா திமுகவினுடைய மேடம் ஜெயலலிதா அவர்கள் அவங்கெல்லாம் சில வழிமுறைகளை வைத்திருந்தார்கள். இன்னும் அவங்களே இப்போ கலைஞரெல்லாம் அவரே பேசியிருக்கிறார். மேடம் ஜெயலலிதா அவர்களும் அவங்களே பேசிக்கிறாங்க. அதுபோக உயர்மூக்கக்கூடிய திமுகன்னு சொன்னால் ஆற்காடு வீராசாமி நேரடியாக பேசுவார். ஏடிஎம்கேனா அவங்க உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள 4 பேர் அனுப்பிச்சி விடுங்க பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் உண்டு. அதுபோன்று இப்போ இந்த இப்பொழுதெல்லாம் அந்த மாதிரி நடைமுறைகள் இதுவரையிலும் யாரிடத்திலிருந்தும் அதுபோன்று அதிகாரபூர்வமாக தலைமையிலிருந்து அப்படியெல்லாம் ஒரு அப்ரோச் இன்னும் நடைபெறலை. தேவேந்திர குல வேளாளர் வெறும் பேரு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆனா அவங்களுக்கான ஓபிசி பட்டியல சேர்த்தவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க பேசிருக்கீங்க சார். அது என்ன நிலைமை சார்? நான் இந்த தீர்மானத்தை கூட கொடுத்துக்கிறேன், ப்ளீஸ் ரீடிட்டுங்க. அதெல்லாம் நாங்கள் கூட்டணி அறிவிக்கிற போது அதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். இப்படி அது மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிக்கிறேன், அது குறித்து தெளிவாக நிறைவேற்றிக்கிறேன். ஏன்னா இப்போ இப்பொழுது செய்தி ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் இந்த மேடைக்கு போகிறோம் அந்த மேடைக்கு போகிறோங்கிற செய்திகள் அவைகள் சரியானது கிடையாது. எங்களுடைய நிலை நாங்கள் இன்னும் எங்களுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நிலைப்பாட்டை நாங்கள் இன்னும் முடிவு செய்த பிறகு நாங்கள் அறிவிப்போம். அதுதான் இல்ல அது மாதிரி இல்லைன்னு சொல்ல, அது மாதிரி யாரும் அந்த மெத்தட்ல இன்னும் அணுகலைன்னு அர்த்தம். இல்லைன்னு சொல்ல, அந்த மாதிரி அபிஷியலா இன்னும் யாரு அந்த மாதிரி ஒரு முறையில இன்னும் வரல அப்படிங்கிறது தான் சொல்ல. அது அதிகாரப்பூர்வமான மெத்தடுகளை இன்னும் அப்ரோச் பண்ணல. எப்படிங்க? இல்ல அதாவது பொதுவான இன்னும் அந்த மாதிரி மெத்தடுகள் இன்னும் அணுகப்படல. அப்படிதான் இல்ல, மறைமுகம்ங்கிறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது பொதுவாக தேர்தல் அணுகுமுறைகள் இப்படித்தான் மெத்தடு இருக்கும். அந்த மாதிரி மெத்தடு நாங்க ஒன்னும் இந்த தேர்தலில் ஒன்னும் பார்க்கல. இல்ல நாங்க அதுக்கெல்லாம் போல. அது எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது வேறு. இப்பொழுது இன்னும் அதை அது பேசுற போது தான் அதெல்லாம் பேச முடியும். இன்னும் அந்த மாதிரி நிலைகள் இல்ல நாங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட எல்லாம் எதையுமே அணுகல. பொதுவா முதல்ல பேச்சுவார்த்தைங்கிறது அதிகாரபூர்வமாக யார் அழைக்கிறாங்க, யார் பேசுறாங்க, அவங்க கூட பேசலாமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குதுங்களா. அந்த மாதிரி இன்னும் நாங்க இல்ல இப்ப நாங்க அவர் மைண்ட் இஸ் ஓபன். நாங்கள் திறந்த இதோட இருக்கிறோம். நாங்க சில அம்சங்களை நான் சொல்லிக்கிறேங்க. அதாவது தமிழ்நாட்டில் கடந்த பல வருடங்களாக அந்த மதுவால் இளைஞர்களும் பல குடும்பங்களும் மிகப்பெரிய அளவுக்கு சீர்திருந்து வருகின்றன. அதனால் அதிலிருந்து தமிழக மக்களை விடுதலை செய்யணுங்கிறது புதிய தமிழகம் கட்சியினுடைய மிக முக்கியமான நிலைப்பாடு. அதே போல அரசனுடைய துறைகளுக்கு ஒரு சத்துணவு அமைப்பாளராக இருந்தாலும் அங்கன்வாடி அமைப்பாளராக இருந்தாலும் கூட 8 லட்சம் கொண்டா 10 லட்சம் கொண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைகள் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய அனைத்து துறைகளிலுமே ஊழல் மிதமிஞ்சிருக்குது, கனிம கொள்ளை நடக்குது. இது போன்ற முக்கியமான அம்சங்களை வைத்து நாங்கள் இந்த தேர்தலை அணுக முடிவு செய்யணும். அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. காலங்காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு அரசு அமைவது மூலமாக தான் இதெல்லாம் தீரும். நல்ல அரசு அமைவது மூலம் தான் தீர்மா. காலங்காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாதுங்க. காலங்காலமே இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைக்கு இந்த தேர்தல் மூலமா தீர்வணும். நாங்க அணுகிறோம். நாங்க அந்த அப்ரோச் கொடுக்கிறோம். நாங்க அதை நாங்கள் பேசுகின்ற பொழுது
இதை வந்து ஒரு குறைந்தபட்ச அம்சத்திட்டத்தில் வைக்க முடியுமா என்பதை பற்றி எல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இது மதுரை மாநாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றீங்க, 13வது தீர்மானம். ஆனா அது வந்து இப்பவே வந்து நீங்க மாத்தி வந்து பேசுறீங்க, அதாவது பின்வாங்கி இருக்கீங்க. எப்படி நீங்க வந்து இப்ப திறந்த நிலைப்பாடு முடிவு அப்படியெல்லாம் நான் சொல்ல. கூட்டணி யாருட்டு எதுங்கிறது என்னங்கிறது வந்து நாங்க வந்து இன்னும் வந்து எதையுமே யாருகிட்டையும் பேசல அப்படிங்கறத சொல்றேன். போட்டிருக்கிறது அதுல என்ன மாற்றம் இருக்குது? அதை நான் யார் பேச அதுல அதாவது எதிலிருந்தும் வழுகல. அதாவது நாங்கள் வந்து இன்று கிளியர் பண்ண வேண்டிய விஷயம், நாங்கள் வந்து முக்கியமாக எந்த அரசியல் கட்சியோடும் நாங்கள் வந்து இன்னும் பேசவில்லை. அதுங்கிறது மட்டும் இல்லை, புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. முடிவு செய்கின்ற பொழுது எதற்காக முடிவு செய்வோம் என்பது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதில் பதில் இருக்கும். நாங்க அதுக்கான விளக்கம் அல்லன்றுங்க. இன்னைக்கு தீர்மானத்தை வந்து நான் கொடுத்திருக்கிறது நல்லா படி, எல்லாம் முட்டு படிங்க. அதாவது உங்களுடைய அசம்சனுக்கு வந்து வாய்ப்பு. இன்னைக்கு நான் வந்து என்னுடைய தன்னிலை விளக்கம் வந்து இல்ல தன்னிலை விளக்கம் பல்வேறு விஷயங்கள் 100 வருடமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, 200 வருடமா இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது, 500 வருட பிரச்சனைகள் இருக்குது சமுதாயத்தில். ஆச்சுங்களா? கிராமங்களுக்கு போகின்ற பொழுது இன்னும் குடிநீர் கூட கிடைக்காத நிலையில் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்குது. தெருச்சாலைகள் இல்லாத பிரச்சனைகள் இருக்குதுங்க, மயான வசதிகள் இல்லாத இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு எப்படி வந்து நாங்கள் வந்து சிந்திக்க முடியும்? எனவே வந்து இப்ப இன்னைக்கு வந்து ஒரு தன்னிலை விளக்கம். முதல்ல வந்து நாங்கள் இங்க மேடைக்கு போறோம், அங்க மேடைக்கு போறோம்னு செய்திகள் வந்து அடிக்கடி வருகிறது. அது வந்து எல்லா தனித்தனியாக ஒரு ஊடகத்தில் பேச முடியல. அதனால வந்து எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை என்ன நாங்கள் கொள்கையில் கொடுத்துக்கிறோமோ, என்ன அடிப்படையாக வச்சுக்கிறோமோ, அதையெல்லாம் மனதிலே வைத்து எங்களுடைய கூட்டணி நாங்கள் அறிவிக்கின்ற பொழுது அதெல்லாம் தெளிவுபடுத்துவோம். இப்பொழுது வந்து கடந்த 2 நாட்களாக வரக்கூடிய செய்திகள் வந்து அது சரியானதல்ல, எங்களுடைய கட்சியின் சார்பாக கொடுக்கப்பட்டது கிடையாது. எல்லா விஷயத்திலும் 2 கட்சி ஊழலையும் 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. அப்ப 2 கட்சி தாண்டி நீங்க எந்த கட்சியை ஓகே பண்ணுவீங்க? உங்க கொள்கையெல்லாம் இதெல்லாம் தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில் ஆட்சிங்கிறீங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து அந்த விஜய் ஆரம்பிச்ச கட்சி மட்டும் தான் இப்ப சொல்லியிருக்காங்க. கூட்டணியில் வந்து நாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கிறது உங்க பயணம் விஜயுடன் இருக்குமா? இல்ல, இப்ப வந்து எல்லாமே நாங்கள் வந்து பரிசீலனை செய்து கொண்டிருக்கோம். இது வந்து கூட்டணி ஒரு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், உயர்மட்ட குழு இருக்கிறது. நாங்கள் இதெல்லாம் மனசில் வச்சு நான் சொல்லிட்டேன், கொள்கை அடிப்படையில் சொல்லிட்டேன். அந்த கொள்கையெல்லாம் எதோட சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நாங்கள் எதுக்காக யார்கிட்ட கூட்டணி சேர்றோங்கிறது வந்து அறிவிப்போம். இப்பொழுது வந்து நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறது, வரக்கூடிய செய்திகள் நாங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி அல்ல. எங்களுடைய முடிவு இன்னும் நாங்க எந்த முடிவு எடுக்கல. முடிவு எடுத்த பிறகு தெளிவாக அறிவிப்போம். அது இது குறித்து நான் அடுத்த மீட்டிங்ல பேசுற போது இதுக்கெல்லாம் வந்து நான் பதில் சொல்லுவேன். சரிங்களா? இன்னைக்கு வந்து நான் கூட்டிருக்கிறது கூட்டணி குறித்து பேசுவதற்காக அல்ல. நான் கூட்டல, நான் யாரோட கூட்டணி போறதுக்காக அல்ல. கூட்டணி குறித்து புதிய தமிழகம் கட்சி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. முடிவு எடுத்த பிறகு அது குறித்து விளக்குகின்ற பொழுது அதற்கான காரணங்கள் முழுமையாக அதில் வந்து தெரிவிப்பேன். எந்த விதமான குழப்பத்துக்கும் என்றும் ஆளாவதே இல்லை, தெளிவா இருக்கிறோம். திமுக கூட்டணியோ இல்ல அதிமுக தலைமையிலான கூட்டணியோ ஆட்சியில பங்குங்கிறதுக்கு அவங்க ஒத்து போகல. ஆனா நீங்க ஆட்சியில பங்குங்கிறத பிரதானப்படுத்தும் போது அதை சொன்ன விஜய் கூட நீங்க போறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குமா? அதாவதுங்க, நான் இன்னைக்கு நான் சொல்ல வந்தது இருக்குமா? இல்ல அதெல்லாம் வந்து இப்பொழுது வந்து நான் யாரையும் மனசில் வச்சு பேச முடியாது. புதிய தமிழகம் கட்சி இந்த நிமிடம் வரையிலும் எந்த நிலைப்பாட்டையும் முடிவு செய்யவில்லை. ஓரிரு நாளில் அது அதிகபட்சம் 1 வார காலத்துக்குள்ளாக நாங்கள் வந்து முடிவு செய்வோம். முடிவு செய்து அப்பொழுது வந்து எதற்காக கூட்டணி சேர்ந்திருக்கிறோம்,
அதில் என்னென்ன அப்படிங்கறது அதுல நான் விளக்க முடியும். அதுக்கு தான் என்டிஏ மேடைக்கு போகல அப்படிங்கறத மறுப்பதற்காக அழைத்திருக்கேன்னு சொல்றீங்க. அப்ப தீர்க்கமா இருக்கீங்க என்டிஏ பக்கம் நான் போகலைங்கறத சொல்றதுக்கான ஒரு கூட்டமா இல்ல. அதாவது நான் தான் சொல்லிட்டு ஒரு கொள்கை முடிவு, ஒரு கட்சியினுடைய அப்படி ஏனோ தான் என்று ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வது மூலம் ஒரு கட்சியை கூட்டணி சேர முடியுமா? அதனால அப்படி இல்லை. ஒரு கட்சி கூட்டணி போற போது இதில் பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருக்குது. அதையெல்லாம் பண்ணுதான் வழக்கமாக என்ன செய்வாங்க, ஒரு முறை 2 முறை 3 முறை பேசி போகின்ற போது கையெழுத்து, அதாவது இத்தனை சீட்டு, இது எல்லாமே கம்ப்ளீட்டா முடிவு பண்ணி அதுதான் அறிவிப்பாங்க. அதுதான் கூட்டணியா இருக்க முடியும். அப்படி இல்லாம மேடை ஏறுவதாக ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி சரியானதல்ல. நாங்க இன்னும் எந்த முடிவு எடுக்கல. முடிவு எடுக்கிற போது நாங்க சொல்றோம். சட்டமன்ற தேர்தலில் கிருஷ்ணசாமி தனித்து விடப்பட்டதா உணர்வு ஏன் அந்த மாதிரி கேள்வி வருதுங்க? எல்லா கூட்டணிகள் திமுக கூட்டணி யாரு எந்த கூட்டணி முடிவு செஞ்சுக்கிறாங்க? திமுக கூட்டணி காங்கிரஸ் முடிவு. திமுக எங்கேயாவது பேசுறாங்க? திமுக கூட்டணியில காங்கிரஸ் முடிச்சுட்டாங்களா? சரி, அண்ணா திமுக கூட்டணியில் எல்லாரும் தேமுதிக தெளிவுபடுத்திட்டாங்களா? யாரு? அதாவது அவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க. ஒரு கூட்டம் இன்னும் நிறைய கூட்டங்கள் நடத்தலாம். மற்றவங்களை பத்தி எங்களுக்கு இல்லை. நாங்கள் வி ஆர் இன் அ வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன். புதிய தமிழகம் கட்சி தமிழ்நாட்டில் 80 to 100 தொகுதிகளில் மிக வலுவாக இருக்கக்கூடிய கட்சி புதிய தமிழகம். யார் சொல்லி முடியும். புதிய தமிழகம் கட்சி இல்லாமல் தென் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது, ஆட்சி அமைக்கவும் முடியாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால புதிய தமிழகம் கட்சியை புறந்தள்ளிவிட்டோ ஒதுக்கிவிட்டோ யாராலும் வெற்றி என்பதை கனவிலும் பார்க்க முடியாது. தேசிய ஜனநாயக கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்தில் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழகம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, இங்க பாருங்க, நான் சொல்றேன். அதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன். நாங்க புதிய தமிழகம் கட்சிக்குள்ள நிர்வாகிகளோடு நாங்கள் ஆலோசிக்கிறோம். வேற அது முடிச்சிட்டு நாம் அதுக்கு பிறகுதான் நாங்க தெளிவுபடுத்துவோம். நாங்க எங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். குறிப்பிட்ட மாதிரியே வழக்கத்தை விட இந்த தேர்தல் வேகமா எல்லாருமே கூட்டணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க. வேகமா பேசுறாங்க. ஆனா வேகமா பேசுறாங்க, முயல் மாதிரி ஓடுறாங்க. ஆனா ஆ மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. புதிய தமிழக கட்சி யாரும் ஒரு முடிவுக்கு வரல. இன்னைக்கான கூட்டத்தில் பிரதமர் தலைமையிலான கூட்டம் நடக்குது. அதுல கூட்டணி இதெல்லாம் என்ன நான் கூட அந்த கொஸ்டின் எல்லாருமே பியூஷ் கோயல் எல்லாரோட சந்திச்சு பேசியிருக்காரு கூட்டணி. நீங்க ரொம்ப நாள் அவங்க கூட டிராவல் பண்ணிருக்காங்க. நீங்களோ மற்ற இந்த தேமுதிக இன்னும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படவும் இல்லை, இல்ல கலந்துக்கவும் இல்லை. என்ன காரணம் உங்களை அழைக்காதுக்கு? ஏன்னா நீங்க நீண்ட பயணம் பாஜகவோட கொண்டிருக்கீங்க. இல்ல, யாரு அழைக்கிட்ட அப்படிங்கறதுக்காக நாங்கள் அதை பத்தி கருத்தே சொல்ல விரும்பல. அது இல்ல, நான் இன்னைக்கு தெளிவுபடுத்த விரும்புறது, நாங்கள் மதுராந்தகம் கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிறார், முடிவாகிவிட்டது என்று வந்திருக்கக்கூடிய செய்தி. அது அவ்வளவுதான். மற்றபடியா அதெல்லாம் அரசியல்ல நான் அப்படியெல்லாம் யாரையும் குறை சொல்லியோ விருப்பெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய நிலைப்பாடு அதுல அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய செய்திங்கிறது அது சரியானதல்ல. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். 2026 ஆட்சி மாற்றம் சொல்லி தீர்மானத்தில் போட்டிருக்கீங்க. அப்ப திமுக கூட்டணி நீங்க போக மாட்டீங்களா? இல்ல, நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டை நான் சொல்றேன், அதிகபட்சம் 1 வாரம் இல்லை என்று சொன்னால் போட்டிருக்கீங்க. 12வது தீர்மானமா அதை போட்டிருக்கீங்க. திமுக கூட்டணி கொண்டா நீங்க போக வாய்ப்பு இல்லையா? இல்ல, அதாவது நீங்க நீங்க நிறைய கேள்வி கேட்கறீங்க. இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் அதாவது நாங்க போட்ட தீர்மானத்திலிருந்து இம்மியழகும் விலகாமல் ஒவ்வொன்றையும் ஆலோசி ஆராய்ந்து அதுல எதெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் குறைந்தபட்ச அம்ச திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தித்தான் நாங்கள் பேசுவதற்கு எங்களுடைய ஆலோசனைகள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் விரைந்து அடுத்த மீட்டிங்ல விரைவில் உங்களை சந்திக்கின்ற பொழுது ஓபனா பேசுறோம். இப்ப இன்று தனிப்பட்ட முறையில எந்த அரசியல் கட்சியோ தலைவர்களையோ பேச இயலாது.
எங்களுடைய இது தன்னிலை விளக்கம் ஒன்றுதான் வந்து இன்னைக்கு பிரதானம். அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு மட்டும்தான் கேட்கலாம். அது எங்களுடைய தன்னிலை விளக்கம் தானே தவிர மற்றவர்களை பற்றிய விளக்கமோ தாமதத்துக்கு காரணம் என்னங்க சார்? மற்றவங்க தம்பி கேட்ட மாதிரி ஆல்ரெடி எல்லாருமே ஸ்பீட் அப் பண்ணிட்டாங்க எல்லா அரசியல் கட்சியும். நீங்க தாமதம் காரணம் என்ன டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நாங்க இன்னும் அப்படி நான் சொல்ல டிமாண்ட் இல்ல. எம்எல்ஏ சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்தாதான் நீங்க வந்து கூட்டணிக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலு இல்ல அதான் இது மாதிரி எல்லாம் பரவலா வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு செய்திகள் இது அதுக்காக தான் ஒட்டுமொத்தமா சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு கூப்பிட்டது காரணமே வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்தி வருது. இல்ல டிலே அப்படி இல்ல இல்ல அப்படி இல்ல. அது டிலே எது அது வந்து எங்க கட்சியில வந்து நாங்க இந்த முறை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. நிர்வாகிகளின் எதிர்பார்ப்பு அவங்களோட பிஆர்பி லிஸ்ட் என்ன சார்? கருத்து கேட்டிருக்கீங்க. இல்ல அப்படியே என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் ஆஃப் பிஆர்பி அவங்க சொல்றாங்க சார்? அதெல்லாம் அதுக்கு எல்லாமே விளக்கம் 4-5 நாள்ல வருங்க. தனி சின்னத்துல போட்டி விடுவீங்களா இல்ல மற்ற கட்சிகளோட? இல்ல அதாவது வந்து அதெல்லாம் புதிய தமிழகம் கட்சி எப்பொழுதுமே வந்து நாங்க வந்து எல்லா காலகட்டத்திலையும் நாங்க வந்து சின்னம் வாங்கி தான் போட்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையங்களுக்கு வந்து சின்னம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்க கடந்த முறை இரட்டையில கூட நீங்க போட்டி போட்டீங்க. அது மாதிரி நிலைகள்லாம் இல்லைங்க. இப்போ வந்து நாங்க வந்து புதிய தமிழ் எல்லா கட்சிக்கும் தனி தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிக்கும் சின்னம் கொடுக்குறாங்க. அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்ல அதெல்லாம் இப்போ ஒண்ணு இல்லைங்க. நாங்க வந்து இப்போ இதை மட்டும் தயவு கூர்ந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருங்க, அவ்வளவுதான். இல்ல இல்ல எல்லா கட்சிக்கும் எங்களுக்கு வந்து நாங்க நம்பர்ஸ் கொடுத்தா அவங்க வந்து ஆல் கண்டஸ்டிங் ஆல்னு போட்டு வாங்கிட்டாங்க. நாங்க வந்து குறிப்பிட்ட நம்பர் போட்டிருக்கிறோம். அதனால அது எலெக்ஷனுக்கு 5 நாளுக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.